நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம். இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். யோ டோப்பா, சாரி தகப்பா, என்னையா கக்குசல் எல்லாம் ஊழல் பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்ன சம்பவம்னாக்க 27ஆம் தேதி, அதாவது நேத்து சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. அதுல சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் கலந்து கொண்டு சென்னை மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் சொச்சம் கடன் இருக்கின்றது. அதுல நாங்க 1577 கோடி ரூபாய் நாங்க திரும்ப செலுத்திட்டோம். இன்னும் 1488 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அதுக்கு நாங்க மாசம் 8.50 லட்சம் கோடி ரூபாய் வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டது மட்டுமல்லாமல், சென்னை மாநகராட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட 372 இடங்கள்ல 3720 கழிப்பிடங்கள் இருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த கழிவறைகளை பராமரிக்கக்கூடிய பணிகளை நாங்கள் ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டுமல்லாமல், கிட்டத்தட்ட அந்த பராமரிப்பு பணிகளுக்காக மட்டும் 1167 கோடி ரூபாயை இந்த சென்னை மாநகராட்சி ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு முன்பே இந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா என்ற நிறுவனத்துக்கு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகள் கிட்டத்தட்ட 2100 சொச்சம் கழிவறைகளையும், திருவிகா நகர்ல இருக்கக்கூடிய 952 கழிவறைகளையும் பராமரிக்கக்கூடிய பணியை இந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா என்ற நிறுவனத்துக்கிட்ட தான் சென்னை மாநகராட்சி கொடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் 430 கோடி ரூபாய் அதற்கு நிதியும் ஒதுக்கி இருந்தது. இதுலதான் ஊழல் நடந்திருக்கிறது. இப்ப ஒதுக்கப்பட்ட நிதியிலும் கிட்டத்தட்ட 1167 கோடி ரூபாய் இப்ப ஒதுக்குனாங்க இல்லைங்களா? சென்னை மாநகராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய கழிவறைகளை, சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவறைகளை பராமரிக்கக்கூடிய பணியை, சுத்தம் செய்யக்கூடிய பணியை அந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா என்ற நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, அதுலயும் இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கிறது. என்ன விஷயம்னாக்க, 2022 ஜனவரி அப்போ ஒரு கழிவறையை சுத்தம் செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 3 ரூபாய் 18 பைசா. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 3 ரூபாய் 18 பைசா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு இருந்த வரைக்கும் ஒரு கழிவறையை சுத்தம் செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு என்பது 3.18 ரூபாய் மட்டும்தான், 18 பைசா மட்டும்தான், 3 ரூபாய் 18 பைசா மட்டும்தான். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஜனவரியிலிருந்து அதே 2022 செப்டம்பர் அந்த 10 மாத கால இடைவெளியில இவங்க நிர்ணயிச்ச தொகை எவ்வளவு தெரியுமா? அந்த கழிவறையை சுத்தம் செய்வதற்கு இவர்கள் இந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு, சென்னை மாநகராட்சி அந்த 4000 கோடி பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்க அறிவிச்ச அந்த பராமரிப்பு செலவு ஒரு கழிவறைக்கு எவ்வளவுனாக்க 363 ரூபாய். அப்ப 3 ரூபாய் 18 பைசா எங்க இருக்கிறது? 363 ரூபாய் எங்க இருக்கிறது? அப்ப இந்த 10 மாத கால இடைவெளியில 115% அந்த பராமரிப்பு செலவு உயர்ந்திருக்கிறது. அம்மா, இவனுக்கு கணக்குப்படி பார்த்தாக்க 1 லிட்டர் ஃபெனாயில் 150 ரூபாய் விற்கணும். இவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்க 1 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் 150 ரூபாய்க்கு விற்கணும். இவங்க கணக்குப்படி பார்த்தோம்னாக்க ஒரு ஆளுக்கு கூலி 300 ரூபாயில இருந்த கூலி இன்றைக்கு 1200 ரூபாயா போயிருக்கணும். அப்படிதான் இவங்களுடைய கணக்கு. இப்படி நவீன கொள்ளைய கக்கூசுல கூட கொள்ளடிக்கக்கூடிய வேலையை இந்த சென்னை மாநகராட்சியும், இந்த திராவிட மாடல் அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடியவர்களும் இப்படி அப்பட்டமாக பகல் கொள்ளை அடிப்பது என்பது எந்த விதத்துல நியாயம்? இவனுங்க அரிசி பருப்பு இதுலதான் கொள்ளடிக்கிறானுங்க, எண்ணெயில தான் கொள்ளடிக்கிறாங்கன்னு பார்த்தா மனுஷன் கக்கூசுக்கு போயிட்டு வர அதுல கூட கொள்ளடிக்கிறானுங்க கிளீன் பண்றதுல. இது அப்பட்டமான ஊழல் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஏன் இவர்களின் மீது யாரும் வழக்கு தொடுக்கவில்லை? ஏன் இவர்கள் மீது எந்த புகாரும் யாரும் தெரிவிக்கல? ஏன் நீதிமன்றம் தானாக முன்வந்து இதை ஒரு வழக்காக தொடுக்கவில்லை? அப்ப முழுக்க முழுக்க ஊழலில் திரைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. சரி, இவங்க தனியார் நிறுவனத்தை கொடுத்துட்டாங்க. எந்த கழிவறையாவது சுத்தமா இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? எந்த அரசு கழிவறையாவது, எந்த அரசின் சார்பில் கட்டப்பட்ட கழிவறையாவது, எந்த மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட கழிவறையாவது பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தகுதியானதாக இருக்கிறதா அல்லது சுத்தம் செய்யப்படுகிறதா? ஏற்கனவே இந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த திருவிகா நகர், ராயபுரம் பகுதியில் இவங்க ஏற்கனவே ஒரு 430 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த கழிவறைகள்லாம் பராமரிச்சாங்கல்ல, அதுல அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. கழிவறைய சரியாக பராமரிக்கப்படல, இவனுங்க தண்ணி கூட ஊத்த மாட்டறானுங்க, கழுவி விட மாட்டேங்கிறானுங்க, இவனுங்க குறிப்பிட்ட அந்த 3720 கழிவறை கிடையாது, பயன்பாட்டுல இல்ல. கிட்டத்தட்ட 90% கழிவறைகள் பயன்படுத்த தகுதியற்றவையாக இருக்கிறது. அப்போ இல்லாத கழிவறைக்கு, பயன்பாட்டில் இல்லாத கழிவறைக்கு நாங்க சுத்தம் செய்யறோம், தினமும் சுத்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1167 கோடி ரூபாய் பணத்தை ஆட்டைய போட நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்?
ஒரு கழிவறையாவது சுத்தமாக இருக்கிறதா, எத்தனை கழிவறைகள் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சென்னை மாநகராட்சி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க முடியுமா? எந்த கழிவறைக்காக ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் பார்த்திருக்கிறாரா? பிரியா மேயர் அவர்கள் போய் பார்த்திருக்கிறாங்களா? போய் சென்னையில பாருங்க, சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட அந்த கழிவறைகளை ஒரு 20 கழிவறைகளை போய் நீங்க பார்த்துட்டு வாங்க பாப்போம். ஏதாவது சுத்தமா இருக்குதா, அல்ல பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தகுதியானதா இருக்கான்னு போய் பாருங்க பாப்போம். அப்போ பயன்படுத்த தகுதியற்றதாக அந்த கழிவறைகள் இருக்கிறது. தினமும் சுத்தம் செய்யப்படுவது கிடையாது. நாற்றம் அடித்து உள்ள போனாலே நோயை தொத்திக்கிட்டு தான் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த சென்னை மாநகராட்சி கழிவறைகள் இருக்கிறது. இந்த சூழல்ல ஏற்கனவே அந்த நிறுவனம் சரியாக கழிவறைகளை பராமரிக்கவில்லை, 430 கோடி ரூபாய் பணத்தை ஏப்பம் விட்டுட்டானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அதே நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சியின் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவறைகளை பராமரிக்கக்கூடிய உரிமையையும் வழங்கி கிட்டத்தட்ட 1167 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் அவர்களுக்கு ஒதுக்கி இருப்பது என்பது அப்பட்டமான விதிமுறை மீறல். அது மட்டும் இல்லாமல் 2022 ஜனவரியில அந்த கழிவறையை ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணுவதற்கு 3 ரூபாய் 18 பைசா தான் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 10 மாதம் கழித்து அதே 2022 செப்டம்பர் மாதம் ஒரு கழிவறையை சுத்தம் பண்றதுக்கு 363 ரூபாய் ஆகுதுன்னு நீங்க கணக்கு காட்டுறீங்கனாக்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல்டா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஊழல் இது. இதை ஏன் யாரும் கண்டுக்க மாட்டேங்க, யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த தமிழக ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடல. ஆங்கில ஊடகங்கள், ஆங்கில பத்திரிகைகள்லாம் இதன் முதன்மைப்படுத்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சென்னை மாநகராட்சி கழிவறையில கூட ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழக அச்சு ஊடகங்கள் இதை மறைக்க பார்க்கிறது, அல்லது போட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு சின்ன செய்தியோ ஏதாவது ஒரு மூலையில போட்டு வச்சிருப்பானுங்க. எதற்கு இந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட பொழப்பு? இந்த கக்கூஸ்ல அடிச்சுதான் நீங்க பொழைக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். அவசரத்துக்கு ஒருத்தன் போய் ஒதுங்குறாங்க, அவசரத்துக்கு அவன் ரோட்ல, சரி ஆண்கள் கூட எங்க ரோட்ல சந்துல முக்கல போய் அடிச்சிருவாங்க, பெண்கள் எங்கெங்க போவாங்க? இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுதுல, நாங்கள் பெண்களுக்கு அதை வாரி வழங்குறோம் இதை வாரி வழங்குறோம் சொல்லிட்டு ஒரு கக்கூசு நிம்மதியா போயிட்டு வர முடியுமாங்க? சொல்லுங்க பாப்போம். சென்னை மாநகராட்சி எங்கேயாவது ஒதுங்குற இடம் இருக்குதா? ஒரு கிராமப்புறமா இருந்தா கூட ஏதோ மரத்து நிழலையோ ஏதோ கரும்பு காட்டுக்குள்ளேயோ போயிட்டு கூட ஏதோ ஓரமரம் ஒதுங்கிட்டு வருவாங்க. ஆனால் சென்னை மாநகராட்சியில, அந்த சென்னை சிட்டியில எங்கேயாவது அவசரத்துக்கு ஒதுங்க முடியுமா? ஆண்கள் கூட ஏதாவது செவுத்துல போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க. நீங்க சென்னை முழுவதும் அதான் நிலைமை, உண்மை நிலைமை அதான். ஆனால் பெண்களுடைய நிலைமை, அந்த பெண்களுடைய நிலைமை பத்தி கவனிச்சு பாத்தீங்களா? உண்மையாகவே நீங்கள் பெண்களின் மீது, பெண்கள் நலனின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால், சுகாதாரத்தில் நீங்கள் அக்கறை கொண்டவராக இருந்தால், தமிழ்நாட்டு மக்களுக்கு, சென்னை வாழ் மக்களுக்கு நீங்கள் சுகாதாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் அந்த கழிவறைகளை சரியாக பராமரிச்சிருப்பீங்க. அந்த எங்கெல்லாம் கழிவறை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கழிவறைகள் அமைத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பாத்தீங்கன்னாக்க டெம்பரரியா இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. தகரத்தாலேயோ அல்லது பிளாஸ்டிக்காலேயோ கழிவறைகளை அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த கழிவறைகள் கூட இன்றைக்கு பயன்படுத்த முடியாத சூழல்ல தண்ணீர் இல்லாமல் அப்படியே இடிஞ்சு போய் நசுங்கி போய் கிடக்குது. தண்ணீர் கிடையாது. அப்படியே அந்த கழிவறை இருந்தா கூட அந்த கழிவறையில் தண்ணி கிடையாது. எப்படிங்க யூஸ் பண்ணுவாங்க? எப்படிங்க போவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இந்த திமுக மாடல் அரசுக்கு? கொஞ்சமாவது இந்த சென்னை மாநகராட்சிக்கு மனசாட்சி இருக்குதா? எத்தனை கழிவறைங்க பயன்பாட்டில் இருக்கு? நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம். அப்போ கழிவறைகளை இந்த லட்சணத்துல வச்சுட்டு கக்கூசு போறதுல கூட இந்த மாதிரி ஊழல் பண்றீங்கன்னா அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இதுல ஊழல் பண்ணி தான் தின்னணுமா உங்களுக்கு? இவன் வெளிக்கு போறதுல இருந்து ஊழல் பண்ணி எடுத்துதான் நீ தின்னணுமா? அருவருப்பா இல்ல உங்களுக்கு? இதுல கூட ஊழல் பண்ணுவீங்க? கக்கூசு போற இடத்துல போய் கோடி கோடியா ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம், அசிங்கம். வேற ஏதோ பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, அதுல ஏதோ அடிச்சு தின்னுங்கிறீங்க. சரி, மனுஷன் நிம்மதியா போற இடத்துல கூட நீங்க புடுங்கி தின்றீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசினுடைய, இந்த திமுக மாடல் அரசினுடைய கையாளாகாத தனத்தை, ஊழல் முகத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள், சென்னை வாழ் மக்கள் நல்லா பாத்துங்க. சென்னை எங்களுடைய கோட்டை, சென்னையில எங்களை மீறி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது, சென்னையே எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, எந்த தொகுதியில சென்னையிலனாலும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறவனுங்க இந்த சென்னை மக்களுடைய தலையில இன்னைக்கு மிளகா அரைச்சி கக்குசு போறதுல போயிட்டு கமிஷன் அடிச்சு இன்னைக்கு பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க, கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? தகப்பா பதில் சொல்லு. டே தகப்பா எங்களுக்கு சரியான பதில சொல்லு. டே தகப்பா ஊழல் பண்ண பணத்தை எங்க வச்சிருக்கிற? கக்கூசுல கொள்ளடிச்ச பணத்தை எங்க வச்சிருக்கிற? அப்படின்னு சென்னை வாழ் மக்கள் அந்த தகப்பன்னு ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு வந்தார்ல, அவரு சட்டையை பிடிச்சி கேளுங்க. சென்னைக்குள்ள வந்தாருனாக்க ஓட்டு மட்டும் வக்கனையா போய் குத்துறீங்கல்ல, உன் பணத்தை இன்னைக்கு அடிச்சு சுரண்டி தின்னு இருக்கிறானே, கக்கூசு போறதுல போய் அடிச்சு சுரண்டி தின்னு இருக்கிறானே, அதை பத்தி கேள்வி கேளு. சூடு சுரணை இருந்தால் சென்னை வாழ் மக்களே கேள்வி கேளுங்க. திமுக காரண்ட கேள்வி கேளுங்க. ஏன்னா எங்களுக்கு கக்கூசு சரியா கட்டி கொடுத்துறீங்களா? அதை ஒழுங்கா பராமரிக்கிறீங்களா? அந்த கக்கூசுல தண்ணி இருக்குதா? எதுக்குடா போய் சொல்லி இத்தனை கோடி ரூபாய் அடிச்சு தின்றீங்க அப்படின்னு திமுக யாராவது வந்தாக்க, சென்னையில இருக்கிறவங்க ஓட்டு போட்டீங்கல்ல, சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. அப்பதான் நீங்க சரியான குடிமக்கள் என்பதை நாங்க ஒத்துக்குவோம். நன்றி.